பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது என்றார். அதாவது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, சமரிய ஸ்திரீ கிட்ட ஆண்டு தண்ணி கேட்கறதுக்கான சம்பவம் தான் இது. 6ஆம் மணி நேரத்துல எசப்பா சமரிய ஸ்திரீ மீட் பண்றாரு. அப்ப சமரிய ஸ்திரீ தண்ணியை மொண்டு கொள்றதுக்காக அந்த கிணத்து யாக்கோபு ஏற்படுத்தி வச்ச கிணத்தாண்ட வராரு. அப்ப எசப்பா சமரிய ஸ்திரீ கிட்ட கேட்கிறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சமரிய ஸ்திரீ சொல்றாங்க, உட்காந்து நீங்க யூதனா இருக்கீங்க, நான் சமரியானா இருக்கேன், எப்படி நீங்க சம்பந்தம் பண்ண முடியும், நான் எப்படி உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எசப்பா சொல்லுவாரு, கேட்கிறவர் யார் என்று கேட்டா அவர்கிட்ட நீ தான் தண்ணி கேட்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்ப இனி நான் இந்த இடத்துல திரும்ப தண்ணி மொண்டு கொள்ளாதபடி எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் தாகமே எடுக்காத அந்த தண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சமரிய ஸ்திரீ கேட்பாரு. அப்பதான் இந்த வசனம் ஆண்டவர் பேசுவார். அதாவது ஆண்டவர் வேறுபாடே பார்க்க மாட்டாரு. இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட், இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே பார்க்க முடியாது. இந்த ஆத்மா எனக்கு வேணும், பரலோகத்தை வேணும் அப்படின்னா எப்படியாவது ஆண்டவர் அந்த ஆத்மாவை எப்படியாவது மீட்டுக் கொள்வார். நம்ம குடும்பத்தாரும் நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம பாரத்தோட செபிக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் அந்த ஆத்மாவை எப்படியாவது அந்த கரெக்டான டைம்ல மீட்டுக் கொள்வார். 6ஆம் மணி நேரத்துல அந்த டைம் வரும்போது இந்த சமரிய ஸ்திரீ தெரிந்து கொண்டு ஆண்டவர் அந்த ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். இதுல தாகமா இருக்கிறேன் ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? ஸோ தாகமாக இருக்கிறவங்களுக்குன்னு என்னோட தண்ணியை கொடுப்பேன்னு சொல்கிறாருல, நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற தண்ணியை கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த தாகம்ன்றது பைபிள் என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? தாகம்ன்றது பரிசுத்த தண்ணி பரிசுத்த ஆவியானவர் குடிக்கும். தண்ணி, காற்று, இந்த நெருப்பு இதெல்லாமே பரிசுத்த ஆவியானவர் குடிக்கும். தாகமாக இருக்கணுமே நாவே ஊற்றுவேன்னு சொல்கிறார். ஸோ நம்ம பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சியோட தாகத்தோட கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணும்போது நித்திய வழியில நடத்துவார். அந்நிய பாஷை மூலிமா அந்த வரங்கள், கிஃப்ட்ஸு, கனிகள் எல்லாம் ஆவியானவர் கொடுப்பார். ஸோ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு நம்ம இன்வைட் பண்ணுறதுக்கு வாஞ்சியோட கேட்கணும். அடுத்தது ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம வளரணும். வசனம் இருக்கு இல்லையா? தலைக்கால போதாது, முழங்கால போதும், முழுமையாக முழுகணும். ஸோ நம்ம ஆவிக்குற வாழ்க்கையில் முழுமையாக முழுகணும். இன்னும் அதிகமாக வாஞ்சியோட நம்ம ஆவிக்குற வாழ்க்கையில் வளர ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாக வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ ஆவிக்கிற வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக அந்நிய பாஷை கேட்டதோடு போகாமல் கனி, கிஃப்ட்ஸு இது கேட்டது மட்டும் போகாமல் இன்னும் அதிகமாக வாஞ்சிக்கணும். ஆண்டவர் தரிசிக்கிறதுக்கும் வாஞ்சிக்கணும். மோசி எப்படி இசப்பா கர்த்தரை தரிசிக்கணும்னு வாஞ்சித்தார். 40 நாள் அல்லும் பகலும் குடிக்காம ஆண்டவர் சமூகத்தில் போய் இருந்த அந்த 10 கட்டளைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது அவங்க முகம் மோசி முகம் பிரகாசித்தது. அவங்க மகிமை இன்னும் நான் பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சியோட மோசி கேட்டார். அவங்க மோசியோட முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்ததுனால ஜனங்கள் முகத்தை மூடிக்கொண்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளரணும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்லி அந்த வாஞ்சி நமக்குள்ள இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதி மேல பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் வசனம் இருக்குமே. ஸோ அடுத்தது நம்ம நீதி மேல பசி தாகமா இருக்கணும். ஏசப்பா இந்த பூமியில நீதியா ரைச்சா உண்மையா வாழ்ந்தாரு. பொய் சொல்ல முடியாம, அவர்கிட்ட பொய்யே இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி பரிசே மூப்பர் எல்லாரும் குற்றம் கண்டுபிடிக்கிறது பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் வாழ்க்கையில பரிசுத்தமா இருந்துச்சு, நீதியா இருந்துச்சு. ஆனால் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பரிசுத்தமா நீதியா இருக்கணும். பொய் சொல்லாம, பிறரோட பொருளுக்கு ஆசைப்படாம, பிறரோட காசை நம்ம அபகரித்து கொள்ளாம இந்த மாதிரி உண்மையா நேர்மையா நம்ம வாழும்போது, நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நம்ம கூட நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா நம்மளை மாற்றி நடத்துவார். ஏசப்பா நம்ம கூடையும் இருப்பார். அடுத்தது ஏசப்பா தாகமா இருக்குன்னு சொல்லி சிலுவை மரணத்துல சொல்லுவார் இல்லையா? அது என்ன தாகம்னா ஆத்துமா தாகம். கடைசி நிமிஷத்துல பிதாவோட சுத்தத்தை செய்து முடிக்கிற அந்த தருணத்துல பக்கத்துல ஒரு ஆத்மா இவன் ஆதாயம் படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல இந்த கல்லறை பல்லவத்து வரணுன்றதுக்காக ஆத்மா வாஞ்ச ஆண்டுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு தான் தாகமா இருக்குன்னு சொன்னாரு. அங்க சமரிய ஸ்திரீ கிட்ட தாகத்துக்கு தான் சொல்லி கேட்டார். தாகத்துக்கு தான்னா அந்த ஆத்மாவை
சம்மரிய ஸ்திரீ ஆத்துமா வந்து பரலோகத்துக்கு வேணும். உன் வாழ்க்கை எனக்கிட்ட குடு. உன் உன் இருதயத்துல எனக்கு இடம் குடுன்னு சொல்லி தான் அந்த ஆத்துமாவ பார்த்து தாகத்துக்கு தான்னு சொல்லி கேட்டாரு. அதே வந்து இங்க சிலுவையில அங்க வந்து 6 மணி நேரம். இங்க வந்து சிலுவையில 6 மணி நேரம் ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பக்கத்துல இருக்க கல்லறைகிட்ட பார்த்து தாகமா இருக்குன்னு சொல்லி அந்த கல்லறையும் பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு அந்த சேர்த்து கொண்டாரு. ஆண்டவர் இன்று முதல் என்னோட பரதேசில இருப்பான்னு சொல்லி அந்த ஆத்மாவையும் பரலோகத்துல சேர்த்து கொண்டார். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கும் அந்த ஆத்மா தாகம் வாஞ்ச சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இந்த ஆத்மாக்கெல்லாம் கூட கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஆத்மா தாகம் வாஞ்ச நமக்குள்ள காணப்படணும். அதுக்கப்புறமா எசப்பா அந்த சிலுவையில எல்லாவற்றையும் முடிச்சு பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சு பரலோகத்துக்கு போகணும்னு வாஞ்சியா இருந்தார். பரலோகத்துக்கு போனா தேற்றவான பரிசுத்த ஆவியோட அவனை அனுப்ப முடியும். ஸோ அதனால ஆண்டவர் பரலோகத்துக்கு போகணும், பிதாவோட வலது பசங்க அவன் வந்து வீற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்ச பரலோகத்துக்குரிய வாஞ்சியை வந்து இசப்பாக்கு இருந்துச்சு. அதே போல இசப்பா நம்ம வாழ்க்கையில கொடுத்த ஊழியும் சித்தத்தை எல்லாமே நம்ம நிறைவேற்றி முடிஞ்சதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகணும்னு வாஞ்சிக்கணும். இந்த பூலோகத்துல இருந்தது போதும், இன்னும் நான் வந்து பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் கூட நித்தியமா நம்ம வாழணும் சரி. அந்த பரலோகத்துக்கு கூடிய அந்த வாஞ்சை அந்த தாகம் நமக்குள்ள இருக்கும் போது இந்த உலக காரியத்தை நம்ம வெறுத்து மண் உலகத்தை வெறுத்து விண்ணுலகத்துக்கு நம்ம வந்து பிரயாணப்பட்டு போற பிள்ளைங்களா கர்த்தரோட நித்தியமா வாழ்ற பிள்ளைங்களா இருப்போம். ஸோ அதனால நம்ம வந்து பரிசுத்தமா ஆத்மாவோட தாகம், பரிசுத்த ஆவி மேல தாகம், ஆவிக்குற வாழ்க்கையில வளர்றதாகும் எப்போதுமே ஆண்டை கொண்டு வாஞ்சையா நமக்குள்ள எப்போதுமே காணப்பட ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜெபிப்போம். ஸோ இந்த வீடியோ மூலியமா ஏசப்பா உங்ககிட்ட என்ன வெளிப்பாடை கொடுத்துருக்காரு, இது மூலியமா என்ன மறைவான மன்னாவை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, என்ன பேசினாருன்றதை கீழே கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஆமீன்.